அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் நீங்க கேட்க போறீங்க. அதனால என்னன்னா அவர் என்ன நிலைப்பாட்டை இப்பொழுது எடுத்தாலும் அவர் உங்களிடத்தில் சொல்லவிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர், அம்மாவினுடைய நம்பிக்கைக்குரியவர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா என்று செம்மையாக இந்த கழகத்திற்கு உழைத்தவர். 9 முறை வெற்றி பெற்றவர். கோபியிலே ஒருங்கிணைக்கிறேன் என்று இறங்கினார். அவரை நீக்கி அவர் யார் என்பதை பழனிசாமி என்கின்ற துரோகி அவரை அடையாளம் காண்பித்து விட்டார். ஒருத்தர் 2 பேராங்க ஒரு 50-60 லீடர் சொல்லிட்டே போக முடியும். சின்னம்மா என்கிற சசிகலா, ஓபிஎஸ் இருந்து, அண்ணன்ல இருந்து, இவர் செங்கோட்டையில இருந்து, உங்க முன்னாடி நிற்கிற புகழேந்தியில இருந்து, இப்படி எத்தனையோ பேர் என்னால சொல்லிட்டு போக முடியும். அவங்க திமுக அங்க போறாங்க. ஆகவே அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் நீங்க கேட்க போறீங்க. அதனால என்னன்னா அவர் என்ன நிலைப்பாட்டை இப்பொழுது எடுத்தாலும் அவர் உங்களிடத்தில் சொல்லவிருக்கிறார். சொல்லிவிட்டு தான் செல்வார். எங்க எது செய்தாலும் சரி செல்வார் என்னால சொல்ல முடியாது. ஆகவே அவர் சென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில் தான் நிற்பார். ஆகவே எதா இருந்தாலும் அவர் சொல்லிடுவார். நான் தான் கேட்டேன். அதனால நான் எதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் செய்வேன், சொல்லுவேன். இதுவரை எந்த நிலைப்பாட்டுக்கும் நான் வரனா இல்லையாங்கிறத சொல்லிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் நான் எந்த நிலைப்பாடுன்னா என்ன செய்ய போறேங்கிறத சொல்லிட்டு தான் செய்வேன் சொல்லிட்டாரு. யாரு? நான் எப்பயுமே அவர் கூட தான் சார் இருக்கேன். ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு போன அத்தனை பேரும் எனது நண்பர்கள் சார். என்ன பண்ண முடியும்? இங்க ஒரு காட்டு மிராண்டித்தனமாக 60 பேர் 70 பேரை ஒரு தலைவர்களை கண்டினியூஸா இன்க்ளூடட் எம்எல்ஏஸ் 20 பேர் 22 பேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க ஒரு அகங்காரமா சர்வாதிகாரம் பண்ண ஹிட்லரா உட்கார்ந்துருக்க இந்த பழனிசாமிக்கு எதிர்ப்பா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். யாருங்க? நான் இப்ப இல்லைங்க, ஒண்ணுமே பண்ணலீங்க, ஒழுங்கா இருக்கேன் நான் இப்போ. அதனால பொறுத்திருந்து பாப்போம்.